பகவத்கீதை தியான யோகம். சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பெரியது ஞானம். நம்ம சாஸ்திரங்கள் நல்லா படிக்க கிடைக்கக்கூடியது வந்து ஞானமாக இருக்குது. பக்குவம் அடையத்துக்கு பேர் சுயானுபவம் அப்படிங்கிறது விஞ்ஞானம். எது மாறினாலும் தன்னுடைய நிலையிலேருந்து தான் மாறாதிருப்பது கூடஸ்தன். அவன் எப்பொழுதும் உறுதியான உடனுடன் பரமாத்ம ஸ்வரூபத்தில் நினைச்சிருப்பான். எல்லாத்தையும் சமமாக கருதுகிறவன் தங்கத்தையும் விரும்புறதில்ல, கல் மண்ணை விருப்பதில்லை என்பதால் சமலோஸ்டாச்ம காஞ்சன் அப்படிங்கிறாங்க. நல்லெண்ணம் உடையவர் நண்பர், பகைவர், உதாசீனர், சார்பற்றவர், மத்தியஸ்தர், நடுநிலையில் நிற்கிறவங்க, வெறுக்கத்தக்கவர், உறவினர், எல்லார்கிட்டேயும் நல்லோரிடத்தும் பாவைகளிடத்தும் சமமான பாவனை கொண்டிருப்பாங்க. மிகச்சிறந்தவனாக இருக்கான். தரையில் நின்று பார்க்குறதுக்கு மரத்தை விட புல் சின்னதாக தெரியும். அவன் மலையிலேருந்து பார்த்தா மரத்துக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே பச்சை படலம்தான். உலகப்பற்றுடையவன் பார்வைக்கு தான் அரச, ஆண்டி, தந்தை, மகன் அப்படின்னு அந்தஸ்து பேதங்கள்லாம் தெரியுது. ஆனால் தெய்வ தரிசனம் பெற்றவர்கள் எல்லாரும் ஒரே தோற்றம் அப்படின்னு சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். சமநோக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, பகவான் தியான யோகம் பற்றி தெரிஞ்சுக்கணும். மனம் புலன்களுடன் கூடிய உடலை அடக்கி எதிலும் ஆசை இல்லாமல் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாத யோகி தனி ஒருவனால் தன்னிடத்திலிருந்து கொண்டு இடைவிடாது மனதை ஒடுக்க வேண்டும். மனம் புலன்களுடைய கூடிய உடலை அடக்கி, புலன் இருக்குது, மனசு இருக்குது, எல்லாத்தையும் அடக்கணும். எதிலும் ஆசை இல்லாமல் தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாத யோகியானவன் என்ன, தனி ஒருவனாய் தன்னிடத்திலிருந்து கொண்டு இடைவிடாது மனதை ஒடுக்க வேண்டும் அப்படின்றார். மறைவாயும் மௌனமாயும் அனுஷ்டனிக்கும் தர்மமே வாஸ்தவமான தர்மம்ன்றார் ராமகிருஷ்ணர். மறைவாயும் மௌனமாயும் அனுஷ்டிக்கும் தர்மமே வாஸ்தவமான தர்மம்னு சொல்கிறார். உள்ளத்தை உள்ளபடி அறிய ஏகாந்தம் அவசியம். தூய்மையான இடத்தில் தரை மீது தர்பை, மான் தோல், துணி இவற்றை ஒன்றின் மேல் ஒன்று போட்டு உயரமாக இல்லாமலும் தாழ்வாக இல்லாமலும் தன்னுடைய இருக்கையை நன்கு அமைத்து கொண்டு அந்த ஆசனம் அமர்ந்து மனம் புலன்களின் செயல்களை வசத்தில் வைத்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி தூய்மையாக யோகத்தை பயில வேண்டும்.